ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் பார்த்ததை நான் இது பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் நிறையா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லா ரிலேட்டிவ்ஸ் மாதிரி இருக்காங்க. அதனால் நம்ம அவங்க ஃபார்மர் போகலாம். இங்கே சண்டை ஆடு இருக்குது. அதனால் இங்கே ஒரு குட்டி ஆடு, ஒரு குட்டி 4-5 ஆடு இருக்குது. ஆமாம், மாடு, கண்ணுக்குட்டி இருக்கு. அதுக்கு தடவு. ஓகே, டன். பாய், இங்க பாருங்க சாயித் பாய், அந்த ஆடு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொல்லிமலையில் இருக்கோம். இந்த கொல்லிமலையில் நம்ம எந்த ஊர்னா ஆத்தூரில் இருக்கோம். ஆத்தூரில் ஒரு ஃபால்ஸ் போகிறோம். அது ஆனைவாரி முட்டல் ஃபால்ஸ். இப்போ நம்ம அதாவது கொல்லிமலையில் இருக்கோம். ஆனால் கொல்லிமலையில் இங்கே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது ஆகாயகங்கை. இப்போ அந்த ஆகாயகங்கையில் நிறையா நீர்வீழ்ச்சி, நிறையா இது இருந்துச்சு. நிறைய பெரிய பெரிய ஃபால்ஸு, தமிழ்நாடு பெரிய ஃபால்ஸு. அதே மாதிரி இதான் இங்கே இருக்கிறதுலே இதான் பெரிய மலை இந்த கொல்லிமலையில். அதே மாதிரி செகண்டாக பார்க்குற ஃபால்ஸ் மாசிலா ஃபால்ஸு. மாசிலா ஃபால்ஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் ப்ளேஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபால்ஸு அது செகண்ட் ஆஃப் கொல்லிமலையில் இருக்குது, ஹையஸ்ட் இதாக இருக்குது. இப்போ நம்ம போகிறது ஆனைவாரி முட்டல் ஃபால்ஸ். அங்கே சூப்பராக அந்த எப்படி சொல்கிறதுனா லைக் மாசிலா ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும். லைக் இங்கே இப்படி பெண்டாகி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும். இங்கே டேம் மாதிரி இருக்கும். தென் இப்போ நம்ம கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்கோன்னா, நம்ம இங்கே பிரியாணி ஆர்டர் பண்ண வந்திருந்தோம். அதனால் பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதாக வரும். நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் கோழி பண்ணை. கோழி ஆடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே கோழி இதெல்லாம் இருக்குது. அங்கே ஒரு வீடு தருதில்ல, அங்கெல்லாம் லாஸ்ட் டைமாக நாங்கள் சாப்பிட்டது. ஆமாம், அதுமா அந்த நடு இந்த எப்படி சொல்கிறது, இங்கே நம்ம பார்க்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் ஆகும். தேங்க்யூ. ஹாய் கைஸ், நம்மக்கிட்ட இப்போ நெல்லிக்காய் இருக்குது. அதே மாதிரி ஸோ இப்போ இங்கே நிறையா சீத்தாப்பழம், மாங்காய், சப்போட்டா, நெல்லிக்காய், மெயினாக இங்கே நிறைய தேங்காய் இருக்குது. இந்த தேங்காய் ஃபுல்லாக இங்கே ஒரு தென்னை மரம், இங்கே ஒரு தென்னை மரம், எல்லாம் ஃபுல்லாக தென்னை மரம். அதே மாதிரி இங்கே நிறையா மாங்காய் செடி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அங்கங்கே மாங்காய் காய்ச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே மழை சீசனில் பார்த்தோன்னா இங்கே நிறையா இது காய்ச்சிருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஆனைவாரி முட்டல் ஃபால்ஸில் இருக்கோம். இந்த ஆனைவாரி முட்டல் ஃபால்ஸில் நிறையா லைக் நிறைய விதமான செடி கொடி மரம்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் காட்டுறேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே என்னென்னலாம் போகலாம், என்னென்ன ரேட்லாம் இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஓன் வெஹிக்கலில் வந்தீங்கன்னா நீங்கள் 50 rupees சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டயர் வெஹிக்கல்னால் 20 rupees. தென் 3 டயர் வெஹிக்கல்னால் 30 rupees. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது போட முடியலன்னா அந்த வேன் இருக்குது, அதுக்கு நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க ப்ளஸ் வேன் ஃபீஸ் இருக்கும்.
டிக்கெட் வாங்குறது. இப்போ நம்ம போய் டிக்கெட் வாங்கலாம். ரிசிப்டில் வந்து உங்களுக்கு வந்து 390 rupees ஆச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிராஃபீஸ்லாம் இருக்குது. இதான் வந்து அந்த பார்க்கு. நீங்கள் வந்து இங்கே கூட வந்து இது இருக்கும். இங்கே வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய இதுவும் இருக்கும். நம்ம வந்து இங்கே வந்து எப்போ இருக்கோன்னா நாங்கள் வந்து நம்மளோட ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். அதாவது ஆனைவாரி முட்டல் ஃபால்ஸ். இப்போ நம்ம வந்து கார் அங்கே விட்டு நம்ம வந்து ட்ரெக் கொண்டு போகிறோம். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து காரை வந்து இங்கே விட்டுருக்கோம். இந்த காரை விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ட்ரெக் பண்ணிட்டு போகிறோம். வாங்க போகலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எல்லாமே வந்து கரடு முரடாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வாங்க போகலாம். இப்போவே மூச்சு வாங்குது. ஆனால் ஏதோ 200 மீட்டர் இருக்குன்னாங்க. தெரியல. வாங்க போக வேண்டியதான். ஆனால் இதுவே நீங்கள் வந்து காலைல ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் செலுத்தா மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து குளிக்கும் போது பசி எடுக்கும். அதனால் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக. சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ் சத்தம். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய்க்கலாம். ஆண்கள் இந்த பக்கம், பெண்கள் அந்த பக்கம். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து அருவி சவுண்டு கேட்டுருக்கோம். ரொம்ப அருமையாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபால்ஸில் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி வைக்க போகிறேன். அந்த சேலஞ்ச் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன். அது வந்து நான் வந்து லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இது வந்து என்னதான் தூரமாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் ரொம்ப குட்டி ஃபால்ஸு. மாசிலா ஃபால்ஸை விட குட்டி ஃபால்ஸ் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒருத்தபடி வாங்க போகலாம். வந்து ஃபால்ஸ் அண்ட் அது கட்டி நம்ம வந்து வந்துட்டோம். சூப்பராக இருக்கு பாருங்க. மறுபடியும் வாங்க போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனால் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணிப்பேன். வாங்க போகலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. இப்போ தான் நான் வந்து குளிச்சுட்டு வரேன். கொஞ்சம் பார்த்து நடந்தேன். ஏன்னா பாசி இருக்குது வலிக்கும். ஸோ வந்து நீங்கள் செப்பல் போடக்கூடாது. ஏன்னா செப்பல் போட்டால் இன்னும் வலிக்கும். நான் உங்களுக்கு வந்து அடுத்த அப்டேட்டில் கள்ளிமலை சீரீஸில் நம்ம அடுத்த பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா ஒரு பார்க்கில் இருக்கோம். அதாவது நம்ம போன ஃபால்ஸில் நம்ம வந்து அந்த இடத்துல இருக்க பார்க்கு வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இன்ட்ரோவே கொஞ்சம் கதிகலங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காளமாடு ஏறி உட்காந்து இன்ட்ரோ பண்ணிருக்கேன். இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா நம்ம காளமாடு இருக்குது, ஜிராஃப் இருக்குது, ஜிராஃப் அப்படியே வந்தோன்னா இங்கே அப்படியே செடி. அங்கே நீங்கள் வந்து அந்த மீட்டூர் லேக்கில் வந்து நீங்கள் வந்து போட்டிங் போகலாம். ஐயோ ஆன் பண்ணிட்டுக்கிறேன்டா.
போ போ. இப்போ வந்து இந்த பார்க் வந்து செம்ம பீஸ்ஃபுல் அண்ட் அமைதியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இந்த ஏரியா வந்து லைக் வந்து நீங்கள் வந்து லன்ச் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அழகாக பீஸ்ஃபுல்லாக சாப்பிடலாம். அதே மாதிரி இங்கே வந்து நிறையா வந்து அனிமல்ஸ்லாம் இருக்குது. லைக் கொக்கு இருக்குது, யானை, குதிரை, பஃபலோ, பைசன் எல்லாமே இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த இடம் வந்து ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த ஹட்டு வந்து மேட் ஆஃப் வுட்டு, பேம்பு மட்டும்தான். ஸோ நம்மளுக்கு வந்து அழகாக வந்து இதாகும். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கே நிறையா வந்து அனிமல்ஸ் கல்ச்சர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யானை, இது வாத்து எல்லாம் இருக்குது. ஸோ வந்து அப்படியே நம்ம போனோன்னா நமக்கு வந்து அந்த சைடு வந்து போட்டிங்லாம் இருக்கும். அந்த போட்டிங்கில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து போட்டிங் போகிறோம். ஜஸ்ட் பீஸ்ஃபுல். இந்த லேக் பேர் வந்து முட்டல் லேக். லேக் வந்து இது வந்து ஏரி மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து போட் ஓடுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் தராங்க. போட் ஓட்ட போறியா? நல்லா வந்து இதாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஹியூமிடிட்டி இருக்க மாதிரி இருக்கும். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டில் ஏறி உட்காந்துருக்கோம். இவ்வளோ மழை செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி இது வந்து மோட்டர் போட்டு. கொக்கு ஒன்று இருக்கு.